ஹalleluya. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இன்னொரு முறை உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அல்ல, கர்த்தருடைய நாள் என்று கனம் பண்ணுவோம். ஆலயத்துக்கு செல்வோம். அதற்கு முன்பு சுருக்கமா ஒரு வார்த்தையை தியானிப்போம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிறவர்களாக, தேவ சமூகத்தை விரும்புகிறவர்களாக, தேவனோடு உறவாடுகிறவர்களாக, தேவனுக்குள்ளே நிலைத்து கனி கொடுக்கிறவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவாலயம், தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்துக்கு எதற்கு போகணும்? தேவனை ஆராதிப்பதற்கு போக வேண்டும். நம்ம வீடுகள்லயே நம்ம ஜெபித்தாலும், நம்ம எங்க ஜெபித்தாலும் நம்முடைய தேவன் கேட்பாரு. அவர் எங்க இருவர் மூவர் அவர் நாமத்தில் கூடுவார்களோ அங்கே இருப்பேன் என்றார். அதற்காக நம்ம ஆலயத்துக்கு போவதை விட்டுட்டு நம்ம வீடுகள்லே உட்கார்ந்து யூடியூப்லயோ லைவ்லயோ நாம வசனம் கேட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருந்தா போதும் என்று நினைத்தால் அது புத்தியீனங்க. ஆலயத்தை நேசித்த தாவீதின் வாழ்க்கையை நம்ம கவனிச்சா, அவர் எத்தனை விதங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டாரு, கனிகளை கொடுத்தாரு, பாதுகாக்கப்பட்டாரு, பலப்படுத்தப்பட்டாரு, ஸ்திரப்படுத்தப்பட்டாரு, நடத்தப்பட்டாரு. தேவனை சந்தோஷப்படுத்த அவரால் முடிந்தது. தேவனின் இதய வாஞ்சைகளை, இருதய ஆலோசனைகளை நிறைவேற்ற முடிந்ததுன்னு பார்த்தால், தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்தவரை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஆசை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்றாருங்க. நான் கர்த்தரிடத்திலே ஒன்றை கேட்டேன், அதையே நான் நாடுகிறேன். நான் அவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து அவர் பிரசன்னத்திலே வாழ்நாள் முழுவதும் இருக்க நான் வாஞ்சையோடு கூட இருக்கிறேன் என்ற தாவீதின் வார்த்தைகள் அவர் தேவனின் சமூகத்தை, தேவனின் ராஜ்யத்தை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியுது, புரிந்து கொள்ள முடியுது. நாம நாள் முழுவதும் இந்த உலகத்துல இருக்கிறோம். தினமெல்லாம் எங்கெங்கேயோ போய் வருகிறோங்க. வாரம் முழுவதும் 6 நாளும் எங்கெங்கோ திரிகிறோம். குறைந்தது ஒரு நாள் எல்லாம் தேவ சமூகத்தில் இருக்கணும்ன்ற ஆசை நமக்கு வரணும்ல. தேவனுடைய சமூகத்துக்கு, தேவனுடைய ஆலயத்துக்கு போனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்கிற உங்களுக்கு ஒரு பதில். சங்கீதம் 52, சங்கீதம் 52 8வது வசனம். நானோ கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவு மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றைக்கும் நம்பி இருக்கிறேன். நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றைக்கும் துதிப்பேன். என்றைக்கும் உம்முடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். என்றைக்கும் என்றைக்கும் என்றைக்கும். நானோ கர்த்தருடைய ஆலயத்தில் எப்படி இருப்பாராம்? பச்சையான ஒலிவ மரத்தைப் போல இருக்கிறேன். ஒலிவ மரத்தோடு ஏன் ஒப்பிடுகிறாரு? இந்த ஒலிவ மரம் அது ரொம்ப கெட்டியானது, ரொம்ப உறுதியானது, ரொம்ப பலமானது. அது அருமையான எண்ணெயை ப்ரொடியூஸ் செய்கிறது, கொடுக்கிறது. ஒலிவ மரம் நன்றாய் வளருவது, அது நிலைத்து இருக்கக்கூடியதா இருக்கு. அநேக விதங்கள்ல தேவனுடைய ஆலயத்தில் நிலைக்கும் போது நான் ஸ்திரப்படுவேன், பலப்படுவேன், நன்மைகளை பெறுவேன், பெருக்கம் அடைவேன், ஆசீர்வதிக்கப்படுவேன் என்ற விஷயத்தை தாவீது உணர்ந்தார். என் தேவனின் ஆலயத்திலே நான் ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். எவ்வளவோ உயரமாக இந்த ஒலிவ மரங்கள் வளரும். அது ரொம்ப பலமுள்ளதா இருக்கிறது. அது எதிர்காற்றை சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. உடைந்து போகாது, ஸ்டேபிள் ஆகாது. ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு இருக்கிற ஸ்டெபிலிட்டி என்னங்க, அதுக்கு இருக்கிற அபண்டன்ஸ், அது எவ்வளவோ நல்லா கனி கொடுக்கும். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் கனி கொடுத்து பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாருங்க. ஒவ்வொரு சோதனையிலும் விழுந்து போகிறவனாய், ஒவ்வொரு ஆசைக்கும் அடி பண்ணுகிறவனாய், இந்த உலகத்தின் போக்கில அடித்து கொண்டு போகிறவனா இருந்தா நம்ம தேவ பிள்ளைகள்னு சொல்லுவதனால பிரயோஜனம் என்ன இருக்கு? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவன் ஸ்திரமாக இருப்பான், பலமாக இருப்பான், அவன் உலகத்தை எதிர்த்து நிற்பான், சோதனையை ஜெயிப்பான். எதற்கு இன்றைக்கு அநேக கிறிஸ்தவங்க எனப்படுகிறவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருகிறதில்லை. அவங்க பக்தி ஸ்திரமா இருக்கிறதில்லை.
நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறதில்லை என்றால் தேவனோடு இருக்கிற உறவை நம்ம இழந்து போகிறோம். உலகத்தோடு கனெக்ட் ஆகி விடுகிறோம். இதே அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை பார்த்தால், நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். கபடமுள்ள நாவே, பொய்யை பேசுகிற நாவே, கபடமுள்ள நாவே, சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். என்னங்க, பொய்யை பேசுவது உனக்கு பிரியம், அழிக்கிற வார்த்தைகளே உனக்கு இஷ்டம். தேவன் உன்னை என்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து உன்னை பிடுங்கி போடுவார். நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலம் பண்ணுவார். நீதிமான்கள் அதைக் கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து, இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் வளர்த்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்று இவனை பார்த்து நகைப்பார்கள். யோசித்து பாருங்க, தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிறவன், தேவனுடைய சமூகத்தை நேசிக்கிறவன் நிலைத்திருக்கிறான், கனி கொடுப்பான், விருத்தி அடைவான், ஆசீர்வதிக்கப்படுவான். மோசங்களோடு, அநியாயங்களோடு, பொய்களோடு ஆஸ்திகளை சம்பாதிக்கணும்னு, பேர் புகழை சம்பாதிக்கணும்னு, அதிகாரங்களை சம்பாதிக்கணும்னு பாருங்க, இதுக்குதானே அலைறாங்க மனுஷங்க. உலகத்தில் நடப்பது இதுவே. தேவன் உயர்த்தணும்னு விரும்புகிறது இல்ல, தங்களை தாங்களே உயர்த்தி கொள்ளுகிறாங்க. மனுஷரால உயர்த்தப்படணும்னு விரும்புகிறாங்க, மனுஷரால புகழப்படணும்னு விரும்புகிறாங்க. மனுஷரை சந்தோஷப்படுத்த, பிரியப்படுத்த எத்தனை வேஷமானாலும் போட ஆயத்தமா இருக்கிறாங்க. எவ்வளவு பொய்யும் சொல்ல ஆயத்தமா இருக்கிறாங்க. எவ்வளவு மோசங்களும் செய்ய, எவ்வளவு கொடுமையாகவும் நடந்து கொள்ள ஆயத்தமா இருக்கிற இந்த நாட்கள்ல நீங்க நிற்க வேண்டும் என்றால், நீங்க விருத்தி ஆகணும்னு சொன்னா, நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா, நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா, நீங்க ஜீவனுள்ளோர் தேசத்தில் இருக்கணும்னா, அப்படின்னா பரலோக ராஜ்யத்தின் வாரிசுகள் ஆகணும்னா, அவருடைய ஆலயத்திலே, அவருடைய சமூகத்திலே, அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அவரை ஆராதித்துக் கொண்டு அவரோடு உறவு கொண்டவர்களாக நிலைத்து கனி கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னை அன்றி உங்களால் எதுவும் செய்ய முடியாது. என் வார்த்தைகள் உங்களுக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் கனி கொடுத்து விருத்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் யோவானின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் சொன்ன வார்த்தைகளை நீங்க தியானிங்க. தேவனுடைய உதவி இல்லாம நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், நீங்க எவ்வளவு பொய்களும் மோசங்களும் செய்து குறுக்கு வழி பக்க வழியா சென்று எதையோ சம்பாதிக்கலாம் என்று நினைத்தாலும், நீங்க காற்று வீசி திரும்ப அது வராதது போல காணப்படாம போவீங்கன்னு வேதம் சொல்லுது. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்துக்கு போங்க. குறைந்தது நாள் முழுவதும் தேவனோடு இருங்க. தேவ சமூகத்தில் ஆனந்தமா இருங்க. அவசர அவசரமா ஆலயத்துக்கு சென்று அவசர அவசரமா திரும்ப வருகிறவங்களை பார்க்கிறோம். என்னென்னமோ வேலைகளை செய்து கொண்டு ஸ்பீடா ஒரு பிரேக் எடுப்பது போல ஆலயத்தில் ஒரு சின்ன ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுக்கொண்டு பார்த்துவிட்டு வந்துடலாம் என்பது போல இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதனால் உங்களுக்கு நிறைவான நன்மைகளும் நிறைவான ஆசீர்வாதமும் வராதுங்க. தேவனுடைய ஆலயங்கள் விசிட் பண்ணுகிற இடம் கிடையாது. பொதுவா பாருங்க, அநேக கோவில்கள் நம்முடைய தேசத்துல இருக்கிறது. அங்க போனால் 1 நிமிஷம் 2 நிமிஷம் அவங்க கும்பிட்டு வந்துருவாங்க. அது போல ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போய் ஒரு சிலுவை போட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடலாம் நினைச்சா, நீங்க நிலைத்து கனி கொடுக்கிறவன எப்படி இருப்பீங்க? உங்க வேறு கீழே வேறு சென்று நிலைத்து கனி கொடுக்காமல் நீங்க எப்படி வளர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவீங்க? கீழே வேர் தள்ளி மேல வளர்ந்து ஆசீர்வதிக்கப்படணும்னு வசனம் சொல்லுது. தேவனோடு நேரம் செலவிடணுங்க. தேவனோடு நேரம் செலவழிக்கும் போது உங்களுக்கு தெரியாமலேயே உங்க சுபாவத்துக்குள்ள கிறிஸ்துவின் சுபாவமாய் உங்க சுபாவம் கழுவப்பட்டு கிறிஸ்துவின் சுபாவமாய் மாறும். ஒரு டயாலிசிஸ் செய்து கொள்ற பேஷண்ட பாருங்க, அவன் உடம்புல இருக்கிற கெட்ட ரத்தத்தை அந்த இயந்திரத்துக்குள்ள அனுப்பி அதை சுத்திகரித்து இன்னொரு டியூப் மூலமாய் திரும்ப அந்த உடலிற்குள்ள பியூரிஃபை ஆன ரத்தத்தை திரும்ப அனுப்புவாங்க. அப்பொழுது அவனால ஆரோக்கியமா எழுந்திருக்க முடியுது.
அதுபோல நம்முடைய பழைய ஆதாமின் சுபாவத்தோடு இருக்கிற பாய்சனஸ் சின்ஃபுல் பிளட் should be sanctified. அது ஒவ்வொரு முறையும் நம்ம தேவ சமூகத்துக்கு போகும்போது நம்ம ரினியூ ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆஃப்டர் ஆல் ஒரு டயாலிசிஸ் செய்வதற்கு 5 hours அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் உட்கார வேண்டி இருக்கு. நம்ம ஒரு 3 hours கூட தேவ சமூகத்தில் உட்கார பின்வாங்கினால் இனி நீங்க எப்படி சுத்திகரிக்கப்படுவீங்க? உங்க எண்ணங்கள் எப்படி வடிகட்டப்படும்? உங்க இருதய ஆலோசனைகள் எப்படி பியூரிஃபை ஆகும்? தேவனுடைய எண்ணங்களை நீங்க எப்படி அறிய முடியும், புரிந்து கொள்ள முடியும்? தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும்படிக்கு உங்க இருதயத்தை எப்படி நீங்க ஆயத்தப்படுத்த முடியும்? ஆலயத்துக்கு போகும்போது நிலையாக அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஒருவேளை நின்று அல்லது முழங்கால் போட்டு ஜெபித்துக் கொண்டு ஆராதித்து துதித்துக் கொண்டு அவர் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருதயத்தில் அதை பொருத்தி கொண்டு நம் பலவீனங்களை அறிக்கை செய்து இருதயத்தை ஊற்றி புதிய சக்தி புதிய பலனை பெற்றுக்கொண்டு வெளியே வந்தா தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டவங்களா நாம திரும்ப தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் வரைக்கும் வேண்டிய சக்தியை ரீசார்ஜ் பண்ணுவது போல நம்ம எப்போதுக்கப்போ புதிதாக்கப்படுகிறோம். மந்த்லி ஒன்ஸ் ஆலயத்துக்கு போனா போதும் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. முடியாது. மந்த்லி ஒன்ஸ் மட்டும் சாப்பிடுங்க. அப்ப மாசத்துக்கு ஒரு முறை மட்டும் உங்க போனை சார்ஜ் பண்ணுங்க பாப்போம். எந்த நாளுக்கு அந்த நாள் முழுவதும் யூஸ் பண்ண நைட்டெல்லாம் சார்ஜ் போடுறீங்கல்ல, அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த உலகத்துக்குள்ள போகும்போது we are losing our spiritual strength and we need to fill it up again in the presence of the Lord. இழந்து போன தேவ வல்லமையை தேவ சமூகத்தில் தேவனுடைய ஆலயத்திலே அவரை ஆராதித்துக் கொண்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. அனுதினமும் தேவனோடு நடப்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்களா இருந்து விடாதீங்க. எப்பொழுதும் தேவனை துதிக்கிறோன்னு இடைவிடாமல் தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்த வேண்டும் என்று, இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று, ஒவ்வொரு விஷயத்திலும் அவருக்கு நன்றிகளை செலுத்த வேண்டும் என்று வசனம் போதிக்குதுங்க. அவரை ஆராதிக்கிறோம்னு சொல்லுகிறாங்க. 4 பாட்டு பாடின ஆராதனை நினைக்கிறாங்க. ஆனா வாய்னால பாடுற பாட்டு இல்லைங்க. உங்க இருதயத்தால நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்க உதடுகளால நன்றிகளை அவருக்கு செலுத்த வேண்டியிருக்கிறது. உங்க ஆராதனை என்பது வெறும் ஆலயத்துல இருக்கே தவிர, ஆலயத்துல தொடங்கின ஆராதனை நாள் முழுவதும் உங்க வாழ்க்கையில தொடர வேண்டும். தனியா உட்கார்ந்து தேவனுடைய அன்பை தியானித்துக் கொண்டு, தெய்வ வல்லமையை தியானித்துக் கொண்டு, அவருடைய வசனத்தை தியானித்து அவர் திட்டங்களை அறியும்படிக்கு அவருடைய சமூகத்தில் இருக்கிறவங்க ஒலிவ மரத்தை போல கனி கொடுப்பாங்க. ஒலிவ மரத்தை போல் உறுதியாக இருப்பாங்க. எதிர்காற்றுகளை அவங்க எதிர்த்து ஜெயிப்பாங்க. நிலையான பலமுள்ள விசுவாசிகளாக அவங்க நின்று கொண்டிருப்பாங்க. மட்டுமல்ல, அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையிலிருந்து அநேக கனிகள், ஆவியின் கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சை அடக்கம், என்னங்க நற்குணம், இப்படி 9 இருக்கு பாருங்க. நீங்க அங்க கவனித்தால் இப்படிப்பட்ட கனி உங்க வாழ்க்கையிலிருந்து உண்டாகும். தேவ பிள்ளைகள் சொல்லிக்கொண்டு இன்னும் மாம்ச காரியங்களை நம்ம வாழ்க்கையில தெரிந்தால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம புதிதாக்கப்படுகிறது இல்லை. ஆலயத்துக்கு போகும்போது உங்க இருதயத்திலே ஆவியோடும் சத்தியத்தோடும் அவரை ஆராதிங்க. ஆலயத்திலே தேவனுடைய ஆவியையும் அபிஷேகத்தையும் பெற்ற பிறகு வாரம் முழுவதும் தேவனோடு உறவாடிக்கொண்டு உங்க விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. உங்க இருதய சுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. வாங்க ஆலயத்துக்கு போகும் ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, மக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்திலே நிலைத்து கனி கொடுக்கிறவர்களாக, உம் ஆலயத்தில் புதிய பலனை பெறுகிறவர்களாக, உம் ஆலயத்திலே செல்லும் போது ஆவியோடும் சத்தியத்தோடும் உம்மை ஆராதிக்கிறவர்களாக, நீர் விரும்புகிற நிலையில நாங்கள் கனி கொடுத்து அநேக ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவர்களாக, கிறிஸ்துவின் சுபாவத்தை காண்பிக்கிறவர்களாக, ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாக உம்முடைய நாமத்தை தரித்த நாங்கள் அனைவரும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு நீங்க ஸ்கிரீன்ல கீழே இருக்கக்கூடிய 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க கூட ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் கல்வாரி சபையில் நடக்கக்கூடிய தமிழ் ஆராதனையை உங்களுக்கு
லைவ் கொடுக்கிறோம். உங்களால முடிந்த பொழுது பாருங்க. முதல்ல உங்களுடைய ஆலயத்துக்கு சென்று வாங்க. வந்த பிறகு பாருங்க. கல்வாரி சபையில நடக்கிற இந்த ஆராதனையில பங்கு பெற்ற நீங்க தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. இயேசு ரட்சகரே கோடான ஸ்தோத்திரம், ஜீவாதிபதியே. பெங்களூர் மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் டிசம்பர் 4ஆம் தேதி திரும்ப உங்களுடைய பெங்களூருக்கு வருகிறோம். மதியம் 2லிருந்து 5 வரை, மாலை 6லிருந்து 10 வரை 2 செஷன்ஸ் ஆக இது நடக்கும். ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூரிலே ஏற்பாடு செய்கிறோம். வர முடியறவங்க எல்லாரும் வந்து கூடுமானால் 2 செஷன்ஸ்க்கும் வந்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. வருஷத்தின் கடைசியில் இருக்கிறோம். நீங்க பெங்களூருவை சுற்றி அநேக இடங்கள்ல இருந்து வருகிறீங்க. நீங்க மதியான செஷனுக்கு பங்கு பெற்று தேவைப்பட்டால் நீங்க மாலை சென்று விடலாம். நினைவுல கொள்ளுங்க, டிசம்பர் 4ஆம் தேதி மதியம் 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும், அதே போல மாலை 6லிருந்து 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸ். ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர், CSI காம்பவுண்ட், ஆப்போசிட் டு மித்ராலயா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூரு. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அல்லது உங்களுக்கு ஸ்கிரீன்ல QR கோடு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க அதை ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க. அல்லது நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு அட்ரஸ் விவரங்களை அனுப்பி வைக்கிறோம். நேரடியாக உங்களை பார்க்க வேண்டும் என்று, தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாங்க பெங்களூரு வருகிறோம். கல்வாரி தரிசனம் டிவி நிகழ்ச்சிகளின் மூலம், சோசியல் மீடியா மூலம் தேவ வார்த்தை கேட்கிற உங்கள் அனைவரையும் தேவன் நிறைவாக உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மீட்டிங் மூலமாக உங்களை இன்னுமாய் பலப்படுத்த வேண்டும் என்று, உங்கள் குறைகளை சரி செய்ய வேண்டும் என்று இந்த கெட்டுகிற ஏற்பாடு செய்கிறோம். வாங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. பிரைஸ் தி லார்ட். என்னை ரட்சிக்க நரரூபமானரே, என் சிலுவை சுமந்து என்னை பருத்தருக்கு சேர்த்தாரே. ஓ அன்பான தேவனே, அருமையான ராஜனே,